நாம் தமிழர் கட்சி கூட்டணியை நோக்கி தள்ளப்படுகிறதா? இதை பற்றி இந்த லென்ஸ் பகுதியில் பார்க்கலாம். பல்வேறு பரபரப்புகள், காவல்துறையினரின் அடிதடி தாக்குதல்கள், கண்ணீர் பேட்டிகள், ஆவேச பதில்கள் என்று ஏறக்குறைய ஒரு நவரசம் கலந்த சீரியலை போல நடந்து முடிந்திருக்கிறது சீமானிடம் நடத்தப்பட்ட விசாரணை. கடந்த 2011ஆம் ஆண்டு ஒரு நடிகை சீமான் மீது புகார் அளித்தார். அது பாலியல் புகாராகும். இந்த புகாரை முன்வைத்து அப்போது சீமானுக்கு எதிரான கருத்துக்கள் தான் பரபரப்பாக முன்வைக்கப்பட்டனவே தவிர நடவடிக்கை ஏதும் உருப்படியாக எடுத்ததாக தெரியவில்லை. விசாரணையும் முறையாக நடந்ததாக தெரியவில்லை. இதன் தொடர் விளைவாக புகார் அளித்த நடிகையுடன் சமரசம், பணம் வாங்கி கொண்டு எழுதி கொடுத்து விட்டதாக வெளியான தகவல்கள் என்று பல்வேறு சம்பவங்களும் அரங்கேறிக் கொண்டிருந்தன. அதாவது புகார் அளித்த நடிகை பணம் பெற்றுக்கொண்டு சமரசத்திற்கு வந்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகின. இதனால் பிரச்சனை இத்துடன் முடிவடைந்து விட்டதாகவே கருதப்பட்டது. எனினும் சீமானை விமர்சனம் செய்ய இந்த புகாரை ஆயுதமாக சிலர் பயன்படுத்தி வருவதையும் பார்க்க முடிகிறது. இந்த வழக்கும் மூடப்படாமல் அப்படியே நிலுவையில் வைக்கப்பட்டது. நடிகை அளித்த பாலியல் வன்கொடுமை புகாரின் பேரில் சென்னை வளசரவாக்கம் போலீசாரால் பாலியல் துன்புறுத்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் சீமான் மனு தாக்கல் செய்தார். ஆனால் வழக்கை ரத்து செய்ய மறுத்த உயர்நீதிமன்றம் 12 வாரத்துக்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டது. இதையடுத்துதான் இந்த விவகாரம் சூடுபிடிக்க தொடங்கியது. அரசியல் கட்சி தலைவராக இருக்கும் சீமான் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருப்பதால் அரசியல் ரீதியாக இந்த வழக்கை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்றுதான் அரசியல் தலைவர்கள் யோசிப்பார்கள். இந்த நிலையில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு காவல் நிலையத்தினர் சம்மன் அனுப்பிய நிலையில் சீமான் அதனை இழுத்தடித்திருக்க வேண்டியதில்லை. அவரோ நான் வரும்போது வருவேன், அப்போது விசாரித்துக் கொள்ளுங்கள் என்கிற ரீதியில் செயல்பட்டது சட்டப்படி சரியான நிலைப்பாடும் அல்ல. அதே நேரத்தில் சட்டப்படி காவல்துறையினர் சம்மனை எடுத்துக்கொண்டு சீமான் வீட்டிற்கு சென்றிருக்கின்றனர். அந்த சம்மனை வீட்டிலிருந்து அவரது மனைவியிடம் கொடுத்து கையெழுத்து பெற்று சென்றிருக்கலாம். ஆனால் திடீரென வீட்டு கதவில் ஒட்டியதும் அவரது வீட்டு காவலாளியாக இருந்த முன்னாள் ராணுவ வீரர் மற்றும் பணியாளரை அடித்து இழுத்துச் சென்றதும் சட்டப்படியான செயல் அல்ல. அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் நிலையாகவே அது பார்க்கப்படும். இதனை அரசியல் ரீதியாக ஆளும் கட்சியை குற்றம் சாட்ட நாம் தமிழர் பயன்படுத்திக் கொள்வதும் இயல்பானதே. சுமார் 1.25 மணி நேரம் நடைபெற்ற விசாரணைக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், மீண்டும் விசாரணைக்கு அழைத்தால் ஒத்துழைப்பேன். விசாரணையில் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகளையே போலீசார் கேட்டனர். என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்வைத்து வருகின்றனர் என்று கூறியிருக்கிறார். விசாரணைக்கு மீண்டும் தேவைப்பட்டால் ஆஜராக தயார். 3 மாத கால அவகாசம் இருந்த நிலையில் 3 நாட்களில் விசாரணையை முடிக்க நினைத்தது ஏன்? காவல்துறையினருக்கு அரசு தரப்பிலிருந்து அழுத்தம் இருக்கிறது. எனக்கு சம்மன் கிடைத்த போது நான் பயணத்தில் இருப்பதாக தெரிவித்தேன். மீண்டும் கொடுத்த சம்மனை அடுத்து போலீஸ் விசாரணைக்கு ஆஜரானேன். ஆளும் திமுக அரசு இந்த வழக்கை நீட்டித்துக் கொண்டு செல்கிறது என்று சீமான் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, சீமான் வீட்டில் போலீசார் நடந்து கொண்டது குறித்து எந்த அரசியல் கட்சியும் கண்டனம் தெரிவிக்கவில்லை. பாலியல் புகார் உள்பட எந்த ஒரு புகார் யார் மீது அளிக்கப்பட்டாலும் அதனை சட்டப்படி விசாரித்து குற்றம் நிரூபிக்கப்பட்டால் உரிய நடவடிக்கை எடுப்பதை யாரும் குறை கூற முடியாது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மீது சொத்து குவிப்பு வழக்கு நடத்தப்பட்டு உரிய சட்ட நடவடிக்கைகள் முறையாக எடுக்கப்பட்டு அவருக்கு தண்டனையே வழங்கப்பட்ட வரலாறை கொண்டதுதான் நமது நீதிமன்றம். அப்போதெல்லாம் இத்தகைய கெடுபிடிகள் காட்டப்படவில்லை. எனவே எந்த வழக்காக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சட்டப்படித்தான் அதனை சந்திக்க வேண்டும். ஆனால் சீமான் வீட்டில் காவல்துறை நடந்து கொண்ட விதத்தை எந்த ஒரு அரசியல் கட்சியோ அல்லது இயக்கங்களோ கண்டித்ததாக தெரியவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மட்டும் சீமான் விவகாரத்தில் காவல்துறை சட்டப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்கிற பாரபட்சம் இல்லாமல் சட்டப்படித்தான் நடக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லை என்று தனித்து செயல்படுகிறது. அதனால் அனைத்து கட்சிகளையுமே அந்த கட்சி விமர்சிக்கிறது. இந்த பின்னணியில்தான் எந்த கட்சியும் சீமான் வழக்கில் நடந்த கலேபரங்களை கண்டிக்கவில்லை, மாறாக ரசித்ததாகவே தெரிகிறது. இது பாலியல் புகார் என்பதால் மௌனம் சாதிப்பதாக அரசியல் கட்சிகள் கூறலாம். அதே நேரத்தில் கூட்டணி கட்சியாக இருந்திருந்தால் வழக்கு என்பது வேறு, அணுகுமுறை என்பது வேறு என்று ஒரு விளக்கத்தை அளித்திருப்பார்கள். நமது நாட்டில் கூட்டணி தர்மம் என்பதும் சுயநல அரசியலின் அடிப்படையில்தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தம். அதே நேரத்தில் இந்த நெருக்கடி சீமானை கூட்டணிக்கு தள்ளிவிடுமா என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது.
திமுக தான் உடனடியாக அகற்றப்பட வேண்டிய கட்சி என்கிற நிலைப்பாட்டை எடுத்து கூட்டணிக்கு நாம் தமிழர் முன்வந்தால் திராவிட எதிர்ப்பு, தமிழ் தேசியம் என்கிற சித்தாந்தத்துடன் எந்த கட்சியை அவர் அணுகுவார் என்கிற கேள்வியும் அரசியல் அரங்கில் எழுந்திருக்கிறது.